ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருநந்தாண்டகம் பார்த்துட்டுருக்கோம். இதில் அடியேன் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். 5வது பாசுரம், ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமரசீர் அவனுள்ளத்து என்மதியும் கடந்த அண்டம் இது போகு. இதுக்கும் திருப்பாவையில் ஒருத்தி மகனாய் பாசுரம் அதுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கான்னு கேட்டிருந்தேன். ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த திருவிக்கிரமன் என்ன பண்ணான், ஒரு காலில் பூமியை இழந்தான், இன்னொரு காலில் ஆகாசத்தை இழந்தான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுதான். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கார் பாருங்க. ஒன்மதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமரசீர் அவனன் உள்ளத்து என்மதியும் கடந்து அண்டமீது போகி இருவிசிம்பினூடி போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண்முழுது மகப்படுத்து இன்ன எந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே, எம்பெருமானுடைய திருவடியே நான் வணங்கினேன் அப்படின்னு இங்கே கடைசியில் முடிக்கிறார். இங்கே ஒன்மதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப, ஒரு கால் புனலுருவி நிற்கிறது. அப்புறம் ஒரு காலும் காமரசீர் அவனுள்ளத்து என்மதியும் கடந்து அண்டமீது போகி, அதாவது மேலே போகிறது இன்னொரு கால். ஸோ இங்கே ஒரு கால் நிற்பன்னு சொல்லிட்டார். அப்புறம் மற்றொரு கால்னு தானே சொல்லணும், அப்படி தானே சொல்லணும். சொல்லாமல் இன்னொரு திரும்பி மறுபடியும் ஒரு காலும் காமரசீர் அவனுள்ளத்துன்னு சொல்கிறார். இது எப்படி இருக்கணும்? ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப மற்றொரு கால் காமரசீர் அவனுள்ளத்து என்மதியும் கடந்து அண்டமீதி போகின்னு இருக்கணும். அப்படி இல்லாமல் மறுபடியும் ஒரு கால் அப்படின்னு நீங்கள் சொல்கிறார். அதே மாதிரி ஒருத்தி மகனாய் பாசுரத்தை எடுத்துட்டோன்னா, ஒருத்தி மகனாய் பிறந்து தேவி மகனாய் பிறந்தான் எம்பெருமான். ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னா ஓரிரவில் யசோதையினுடைய மகனாய் வளர்ந்தான் எம்பெருமான். ஸோ இப்போது அந்த பாசுரத்துலையும் பாருங்கள், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் மற்றொருத்தி மகனாய் அப்படின்னு தானே இருக்கணும். மற்றொருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு இருக்கணும். மறுபடியும் அதே ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்ட்டு அங்கே பாசுரத்தில் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் இருக்குது. திருப்பாவையில் ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு சொல்கிறதுனால அவளே ஒரு ஒருத்தி, அவளைப் போல வேறு யாரும் இல்லை என்று சொல்ல அளவுக்கு அந்த தேவகி பிராட்டி இருந்தாலாம். அதனாலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னால் மறுபடியும் அந்த ஒருத்தின்னு வருது அப்படின்னால் அவள் தான் ஒருத்தி, அவளைப் போல வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யசோதை பிராட்டி இருந்தாலும். அதனாலே ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, அவளுடைய உயர்வை சொல்லக்கூடிய வார்த்தை அது. ஒருத்தி அப்படிங்கிறது இங்கே உயர்வை சொல்லக்கூடிய வார்த்தை. அதே போல தான் இங்கேயும் ஒன்மதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமரசீர் அவனுள்ளத்துன்னா அந்த ஒரு கால் உயர்ந்த ஒரு கால், மற்றொரு ஒரு கால் இன்னொரு உயர்ந்த கால். அதனாலே ஒரு கால்னு அதுவே அதாவது அத்விதீயமான அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல வேறொன்று கிடையாது அப்படின்னு அர்த்தம். த்விதீயம்னா ரெண்டு, அத்விதீயம் அப்படின்னா ரெண்டாவது இல்லை, அதை போல ரெண்டாவது இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால அதை ஒரு கால் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்னொரு கால் அதுவும் அதே தான், அதை போல வேற கால் கிடையாது, அதனால அதுவும் ஒரு கால் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த எப்படி பெருமாளுடைய திருவடியை கால்னு சொல்கிறார் ஆழ்வார், திருவடின்னு தானே சொல்லணும். அப்படின்னா இந்த காலில் எம்பெருமான் பூமியை அளந்தானே, எல்லாருடைய தலையிலையும் வேண்டவன் வேண்டாதவன் எல்லா தலையிலையும் சேர்த்தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் திருவடிங்கிறது அந்த எண்ணமே ஏற்படலையாம், கால் அப்படின்னு தான் நினச்சாங்களாம். அதனால் அந்த நினைப்பிலே ஆழ்வார் கால் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனாலும் கடைசி வரி பாருங்க, மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே அப்படின்னு சொல்கிறார் அதே பாசுரத்தில். ஸோ அப்படின்னா ஆழ்வாருடைய ஒப்பீனியன் திருவடி தான், ஆனால் எல்லார் தலையிலையும் வச்சாரு, அவங்க என்ன நினைக்கிறாங்க, கால் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அதனால அங்கே காலுங்கிற வார்த்தை வருது. இருந்தாலும் ஆழ்வார் கடைசியில் மலர்புறையும் திருவடியே வணங்கினேன்னு தன்னுடைய அபிப்பிராயத்திலே எம்பெருமான் திருவடியையே தான் வணங்கினேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறாருன்னு ரொம்ப அற்புதமாக எடுத்து காமிக்கிறாங்க. அடியேன் இந்த ஒரு ஒற்றுமையை நம்ம பார்த்தோம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.